மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் வருகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து துறைகளும் முழு ஒருங்கிணைப்புடன் செயல்படுவது தொடர்பான முன்னேற்பாட்டு ஆய்வுக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திரு ரமேஷ், திருக்கோவிலில் நடைபெற்று வரும் அனைத்து திருப்பணிகளும் ஜூலை மாத இறுதிக்குள் நிறைவு பெற வேண்டும் என்றார். யாகசாலை அமைத்தல் மற்றும் யாக கால பூஜைக்கான முன்னேற்பாட்டு பணிகள் உரிய காலத்தில் தொடங்கப்பட்டு திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள் எளிதாக தரிசனம் செய்யும் வகையில் தனித்தனி நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், கூட்ட நெரிசலை திறம்பட கட்டுப்படுத்த காவல்துறையினர் சிறப்பு பாதுகாப்பு மற்றும் கூட்ட மேலாண்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருக்கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற அவர், மாநகராட்சி மற்றும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் தேவையான இடங்களில் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். சுகாதாரத்துறை சார்பில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், அன்னதானம் வழங்க விரும்புவோர் உரிய அனுமதி பெற்று உணவு பாதுகாப்பு துறையின் சான்றிதழ் பெற்ற பின்னரே அன்னதானம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பராமரிப்பற்ற பட்டா நிலங்களில் பரவலாக வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய உத்தரவின்படி மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில், சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணைப்படி ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்வம் மாநகராட்சி பகுதியில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தின் நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதியில் அமைந்துள்ள கண்மாய், குளம், ஏரி, ஆறு, கால்வாய், ஓடை உள்ளிட்ட நீர்நிலை அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பிற அரசு நிலங்கள், மேலும் பராமரிப்பற்ற தனியார் பட்டா நிலங்களில் தானாக வளர்ந்து பரவியுள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் மதுரை மாநகராட்சி பகுதியான பொன்மேனி, ஊரணி, கோச்சடை, தத்தநேரி பகுதிகள் மற்றும் திருப்பரங்குன்றம் வட்டத்தில் விளாச்சேரி, கண்மாய், திருநகர், வயலூர், வைரவநத்தம் ஆகிய இடங்களில் நீர்நிலை மற்றும் நீர்நிலை அல்லாத அரசு புறம்போக்கு நிலங்களில் மற்றும் தனியார் பட்டா நிலங்களில் சீமை கருவேலை மரங்கள் வளர்ந்துள்ள பரப்பு, இதுவரை அகற்றப்பட்ட பரப்பு மற்றும் அகற்றப்பட வேண்டிய பரப்பு தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்வம் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் அரசு பொருட்காட்சி 2026 அமைச்சர்கள் திரு சி.டி.ஆர். நிர்மல்குமார் மற்றும் திரு ராஜ்மோகன் ஆகியோர் துவக்கி வைத்து பல்வேறு அரசு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டதுடன் பயனாளிகளுக்கு ரூபாய் 72 லட்சம் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். மதுரை தமுக்கம் மைதானத்தில் துவக்கப்பட்டுள்ள இந்த அரசு பொருட்காட்சியில் அரசு மக்கள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அவற்றில் பயன்பெறும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு துறைகளின் சார்பாக கண்கவரும் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. இது தவிர தினந்தோறும் இன்னிசை கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதுடன் அரசு பொருட்காட்சியினை பொதுமக்கள் சிரமமின்றி கண்டுகளிக்க கூடுதல் பேருந்து வசதிகள் ஏற்படுத்திட மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் தியாகி விஸ்வநாத தாஸ் அவர்களின் பிறந்த தினம் மதுரையில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள தியாகி விஸ்வநாத தாஸ் நினைவில்லத்தில் அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தமிழ்நாடு அரசு சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விடுதலை போராட்ட வீரரும் தலைசிறந்த நாடக கலைஞருமான தியாகி விஸ்வநாத தாஸ் 1886ஆம் ஆண்டு ஜூன் 16ஆம் தேதி பிறந்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வாழ்ந்து வந்த அவர் தேசபக்தி பாடல்கள் மற்றும் நாடகத்தின் மூலமாக பொதுமக்களிடம் தேசப்பற்றை ஊக்குவித்தார். தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டு 29 முறை சிறை சென்றுள்ளார். தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்ட தியாகி விஸ்வநாதாஸ் அவர்களின் மாண்பை உலகரை செய்யும் நோக்கில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நினைவில்லம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அன்னாரது பிறந்த நாளான ஜூன் 16ஆம் நாள் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட அளவிலான கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் தலைமையில் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சியர், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எவரும் உயர்கல்வி வாய்ப்பு இழக்காத வகையில் மாவட்ட நிர்வாகம் முழு கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றார். ஒவ்வொரு மாணவரின் உயர்கல்வி சேர்க்கை நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும், மாணவர்கள் எந்தெந்த கல்லூரிகளில் விண்ணப்பித்துள்ளனர், எந்த கல்லூரிகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர், இன்னும் சேர்க்கை பெறாத மாணவர்கள் யார், அதற்கான காரணங்கள் என்ன என்பன உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கி உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றார்.